அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேசராசி ஜென்ம ராசியில் பாருங்கள், குரு இருக்கார். குரு இத்தனை நாளாக வக்ரமாக இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். உங்கள் ராசியில் குரு இருக்கார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி கும்பராசியில் சொந்த வீட்டில் இருக்கார். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்காங்க. இதெல்லாமே ஒரு அற்புதமான அமைப்புன்னு சொல்லிடலாம், சரிங்களா? ஏன்னா மேசராசிக்காரங்க எவ்வளோ பார்த்துட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நடக்கக்கூடாதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. 2023 ஒரு கடுமையான மன ரீதியான பாதிப்பில் இருந்தீங்க, ஒரு இருட்டுக்குள் இருந்தீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ராசியில் குரு உட்காந்து, அது ராசியில் குரு இருந்து, அது கூட ராகுவோட பிடியில் பார்த்திங்கன்னா குரு இருந்தார். குரு ராகு சேர்க்கை மேஷராசியில் இருந்தது. இதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. எதை தொட்டாலும் தோல்வியாக தான் போயிட்டு இருந்தது. உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா சந்திக்கிற நபர்களால் பிரச்சனை, பார்க்குறவங்ககிட்ட பிரச்சனை, பேசுகிறவங்ககிட்ட பிரச்சனை, எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருந்ததுங்க. தொடர்ந்து பிரச்சனை வாழ்க்கையில். ஆனால் இப்போ ராகு பாருங்கள், அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2023 ராகு கேது பயிற்சி நடந்தது. அந்த ராகு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். கேது 6ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ராசியில் குரு இருக்கார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. அந்த குரு பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். பொதுவாகவே வக்ரம்ங்கிறது பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு. அதாவது பார்த்திங்கன்னா இயல்புக்கு மீறிய இயல்புக்கு மாறான பலன் கொடுக்கும். வக்ரம்னாலே ஒரு ஸ்டடி இல்லைன்னு அர்த்தம். இப்போ குரு பார்த்திங்கன்னா பூமியோட பெரிய கிரகம், ஒரு நல்ல கிரகம், சுப கிரகம். என்னதான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒரு யோகாதிபதியாக இருந்தாலும் அவர் வக்ரமானனால ஒரு முழுமையான பலன் நீங்கள் அந்த யோகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போச்சு. இப்போ ராசியில் இருக்க குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அப்போ ஒரு ஸ்டெடியாக இருக்காருன்னு அர்த்தம். நேர்கதியில் இருக்கார் இப்போ, சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தெளிவில்லாத நிலையில் இருந்தார். இப்போ நேர்கதியில் இருக்கார். அந்த குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை முழுமையான பார்வை இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி அறகுறையான ஒரு பார்வை இருந்தது, ராகோட பிடியில் இருந்தது, வக்ரமானனால ஒரு தெளிவில்லாமல் இருந்தது, குருவோட பார்வை தெளிவில்லாமல் இருந்தது. இப்போ முழுமையான பார்வை 5, 7, 9ஆம் பார்வையாக 5, 7, 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால இந்த மேசராசி நேயர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலே உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தியானனால இந்த ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு நிறைய யோகங்கள் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்னு சொல்லிடலாம். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதிர்ஷ்டங்கள் தேடி வருங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் திடீர்னு வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் குரு பார்த்துட்டாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா திரிகோணஸ்தானம் 1, 5, 9ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா திரிகோணஸ்தானம். அந்த திரிகோணஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். நினச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தீங்களா, புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் இந்த ஜனவரியிலேருந்தே பாருங்கள், உங்கள் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். படிப்படியாக முன்னேற போகிறீங்க. புத்திர பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க. குலதெய்வ செய்ய வேண்டிய சடங்குகளில் கரெக்டாக செஞ்சு சந்தோஷப்பட போகிறீங்க. இதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டம். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். என்ன நடக்கும்? திருமணம் நடக்கும். 2022, 2023 நிறைய மேசராசிக்காரங்கள் கல்யாணம் ஆகாமல் இருந்தது. இந்த காலகட்டங்களில் திருமணம் கைகூடி வரும். மனசுக்கு பிடிச்ச வரன் உங்களுக்கு அமையும். நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். கூட்டுத்தொழில் 7ஆம் இடங்கிறது கூட்டுத்தொழில் குறிக்கிற இடம், திருமணத்தை குறிக்கிற இடம் தான் இந்த 7ஆம் இடம். அப்போ கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பிரிஞ்சிருந்த நண்பர்கள், பங்குதாரர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் உருவாகும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குங்க அற்புதமாக இருக்குங்க. உங்களுக்கு 7ஆம் இடங்கிறது கூட்டுத்தொழில், 10ஆம் இடங்கிறது சுயத்தொழில், 6ஆம் இடங்கிறது அடிமை வேலை. அதாவது மாத சம்பளத்துக்கு போவாங்களே, அது 6ஆம் இடம் குறிக்கிற இடம். இப்போ அந்த இடத்துலையும் உங்களுக்கு எது இருக்கார், கூட்டுத்தொழில் குறிக்கிற இடத்தையும் உங்களுக்கு குரு பார்க்குறதுனால கூட்டுத்தொழில் சக்ஸஸ் ஆகும் இந்த காலகட்டம். அதேமாதிரி 6ல் இருக்க கேது பகவான் என்ன பண்ணுவார்னா கடன் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். கழுத்தை நெருக்கிற அளவுக்கு கடன், போராடிட்டு இருக்கீங்க, வருமானம் இல்லாமல் பணம் இல்லாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மேசராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ 6ல் இருக்க கேது கடன் இல்லாமல் பண்ணுவார். அதேமாதிரி உடல் தொந்தரவுகள், உடல் வியாதிகள், உடல் உபாதைகள் இதெல்லாமே சீராக போகுது. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டங்களில். இந்த ஜனவரியிலேருந்து அப்படியே படிப்படியாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும்.
2023 பட்ட கஷ்டம் உங்களுக்கு திரும்ப வராது. 2024ஆம் ஆண்டு இந்த நடந்த இந்த கிரகங்களோட பயிற்சியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வக்ரமும் நிவர்த்தி ஆகிட்டார். சனியும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 2023 கடைசி பகுதியில் சனி வக்ர நிவர்த்தி ஆனார். உங்களுக்கு குருவும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருங்க. இப்போ எல்லா கிரகமும் ஒரு தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். தந்தையோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதேமாதிரி தூர பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க, வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, போக முடியாமல் இருந்தது, கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க. ஆனால் 9ஆம் இடத்தை குரு பார்த்து 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பிரயாணத்துக்கு உண்டான அந்த கிரக அமைப்புகள் தான். அப்போது உங்களுக்கு தந்தையோட பூர்வீகத்தை கிடச்சிரும், வெளிநாடு போவீங்க, வெளிமாநிலம் போவீங்க, பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீசா கிடைக்கும். இதெல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. தடங்கள் தாமதம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஜென்ம ராசியில் இருக்க குரு, அந்த வக்ர நிவர்த்தியான குரு, அவரோட பார்வை 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தடங்கள் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதேமாதிரி உங்களுக்கு குரு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்கறதுனால சகல விதத்திலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டம்னு என்ன, நல்ல வேலை கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தூர பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. இதெல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. சரிங்களா? அப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்க கேது இன்னும் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வியாதி இல்லாமல் பண்ணுவார், வியாதி கம்மி பண்ணுவார், மாத்திரை மருந்து இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிரி தொல்லை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக அலைஞ்சு போயிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தீரப்போகுது. இன்னும் வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். தீர்ப்பு உங்கள் பக்கம் வருங்க. சரிங்களா? இல்லைன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. டைவர்ஸ் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அண்ணன் தம்பி தகராறு, பங்காளி தகராறு, நில பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி அலைஞ்சிட்ருக்கீங்க பார்த்தீங்களா? தப்பே பண்ணாமல் தண்டனை வாங்கிட்டு இருக்கீங்க, தண்டனை அனுபவிச்சுட்ருக்கீங்க. இதெல்லாமே இந்த ஜனவரியிலிருந்து உங்களுக்கு அப்படியே படிப்படியாக நிவர்த்தி ஆகும். சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்கார். இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனதே உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு பலம். குரு பார்க்குற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா புனிதமாகும். உங்களுக்கு ஒரு சேஃப்டி கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு குரு பண்ணுவார். அப்போ பாதுகாப்பாக இருக்க போகிறீங்க, நல்லது நடக்க போகுது, அந்த பிரச்சனைகள் இருக்காது, தடங்கள் தாமதம் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த அந்த பிளாக்கேஜஸ் அண்ட் அப்டக்கல்ஸ் எல்லாம் உங்களுக்கு விட்டு விலகும். இதெல்லாமே இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 12ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பார்த்திங்கன்னா வெளிதேச பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதேமாதிரி முதலீடு போடலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் தாராளமாக முதலீடு போடலாம். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு பாருங்கள், 10ஆம் இடத்துக்கு அதிபதி சனி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். 10ஆம் அதிபதி அவர் தான், 11ஆம் அதிபதி அவர் தான். அப்போ தொழில் மூலமாக லாபங்கள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும். தொழில் மூலமாக லாபங்கள் சம்பாதிப்பீங்க, லாபங்கள் கிடைக்கும். ஒருத்தருக்கு லாபம் வந்துச்சுனாலே உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடிப்பீங்க, குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க, நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துக்கு ஆசைப்பட்ட ஊருக்கு உங்களால் போக முடியும், நினச்சபடி உங்களால் வாழ முடியும். ஏன்னா கையில் பணம் வரும். பணம் இருந்தால் தானே எல்லாமே நமக்கு நடக்கும். அப்போ இந்த 11ஆம் இடத்துல சனி இருக்கிறனால திடீர் பண வரவு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் குரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்க, ராகுகேது ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்க. இந்த கிரகங்கள், இந்த வருட கிரகங்கள்லாம் பாருங்கள், இந்த 4 கிரகங்களும் மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்காங்க. அப்போ வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். இந்த ஜனவரியிலே ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சிரும். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். இப்போ முழுசாக மற்ற இடத்து மேலே அவரோட பார்வை விழுகுது. அதிர்ஷ்டஸ்தானத்து மேலெல்லாம் அவரோட பார்வை முழுசாக விழுகுது. அவர் சொந்த வீட்டையும் பார்க்குறாரு. வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடச்சிரும். சொந்த தொழிலில் அபாரமான முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். பணப்பற்றாக்குறை இருந்துட்டு வந்தவங்க மேசராசினியர்களுக்கு இனி உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு உங்களால் யார் யாருக்கு உதவி பண்ணுவீங்களோ இது எல்லாமே நீங்கள் உதவி பண்ணுவீங்க. ஏன்னா ராசியில் குரு வந்துட்டாலே உங்களுக்கு 9ஆம் இடம், 5ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல பார்த்துட்டாலே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் வந்துடும், அந்த மனப்பான்மை வந்துடும். உங்களுக்கும் பணம் இருக்கும், அடுத்தவங்களுக்கும் நீங்கள் வரக்கூடிய பணத்தை உதவி செய்வீங்க. இதெல்லாமே ஜனவரி மாதத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்த அந்த சங்கடங்கள் இதெல்லாம் உங்களுக்கு விலகும். ஏன்னா கையில் பணம் இருந்துட்டாலே அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை, அந்த குடும்ப சண்டை இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அந்த பணத்தினால தானே பிரச்சனை வருது. பணங்கிற பற்றாக்குறை இருக்கிறனால தான் குடும்பத்தில் பிரச்சனை, தேவையில்லாத வாக்குவாதமெல்லாம் வருது. இப்போ அது உங்களுக்கு இந்த மாதம் கம்மியாகும். இல்லத்தரசிகளுக்கு, சீனியர் சிட்டிசனுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்குங்க. தொழிலில் பிஸ்னஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு விருப்பப்பட்டிருப்பீங்க, ஆசைப்பட்டிருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், முதலீடு போடலாம். நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய இந்த வருஷமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனனால இந்த ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாழ்க்கை காத்துட்ருக்குன்னு சொல்லிடலாம். ஒவ்வொன்றா நடக்கும், படிப்படியாக ஒவ்வொன்றா நடக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அட்டன் பண்ணவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிரும். நல்ல ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு, லாபங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
வருமானம் பெறுகிறத இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும். சரிங்களா? அமோகமாக இருக்குங்க, அற்புதமாக இருக்குது. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நெகட்டிவ்ங்கிறதுக்கு அங்கே பேச்சுக்கே இடமில்லை. கெட்ட விஷயங்கள் நடக்காமல் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. அது எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. வேலை கிடச்சணும், தொழில் முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. கூட்டு தொழிலில் நிறைய லாபங்கள் கிடைக்கும். நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு குரு மூலமாகவும் சனி மூலமாகவும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். கடன் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை வந்து 6ஆம் இடத்தில் இருக்க கேது ஏற்படுத்தி கொடுத்துருவார். வெளிநாட்டு பிரயாணத்தை வந்து 12ஆம் இடத்தில் இருக்கிற ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். இது எல்லாமே நடக்கும், பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு கிரகங்களெல்லாம் ஒரு பக்கம் சாதகமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய். மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க? குரு உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காங்க? ராகுகேது எங்கே இருக்காங்க? சனி எங்கே இருக்கார்? மற்ற கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்காங்க? யாரோட சேர்ந்துருக்காங்க? யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க? உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகம் என்ன கிரகமாக வரும்? அதாவது லக்ன அதிபதி பொறுத்து பலன்கள் மாறுபடும். சரிங்களா? கோச்சார பலன் ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். ஒரு தனிப்பட்ட ஜாதகம் தான் மெஜாரிட்டி. அதுதான் 80லேருந்து 85% அதிகப்படியாக பேசும். உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபதி போகுது, உங்கள் கிரகங்கள் என்ன உங்களுக்கு வழி நடத்திட்டு இருக்கு, எப்படி போயிட்டுருக்கு, எப்படி உங்களுக்கு இயக்கிட்டு இருக்குது, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.